வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல நம்ம அழகு 3 பார்த்துருக்கோம். அதாவது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கிற மேக்னடிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல போன கிளாஸ்ல என்ன டாபிக் பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதாவது நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற டாபிக்கை பார்த்தோம். அதாவது காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்ட பாயும் கடத்தி மீது செயல்படும் விசை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த கிளாஸ்ல பார்க்கக்கூடிய டாபிக் போனா அதை பார்த்தீங்கன்னா எஃப் டோட்டல் அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிச்சோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஐஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பிஐஎல் சைன் தீட்டா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்தோம், ஐங்கிறத எடுத்தோம், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். என்இஏ ட்ரிப்ட் வெலாசிட்டி ஈர்ப்பு திசைவேகம் அப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சராசரி விசை, லாரன்ஸ் விசை நமக்கு தெரியும்ல, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு எஃப் டோட்டல் அப்படிங்கிறத இந்த இதெல்லாம் நம்ம போன கிளாஸ் தேவைப்படும். அப்புறம் ஃபிளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃபிளமிங் இடதுகை விதி, அதை பார்த்து அதை ஹிண்டா எழுதி போட்டேன். அதையும் நீங்க போன கிளாஸ். இன்னைக்கு பார்க்க போறது ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர். இதோட மீனிங் என்ன? இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம அழகா சொல்லுவோம், ரெண்டு இணையான நீண்ட மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியில, கடத்திகளுக்கு ஏன்னா ரெண்டெண்ணா இருக்கு, கடத்திகளுக்கு ஏற்படும் விசை. புரியுதா? அப்போ இதோட மீனிங் எப்படி படமா எப்படி போடலாம் பாத்தீங்கன்னா, ரெண்டு கண்டக்டர் எடுக்கிறோம், இதுல கரண்ட் பாஸ் ஆகுது, சரியா? இதுல I1 அப்படிங்கிற கரண்ட், இதுல I2 அப்படிங்கிற கரண்ட். இதை ஏ அப்படின்னும் இது பி அப்படின்னும் வைக்கிறோம், சரியா? இப்போ இதுக்கு நடுவுல உண்ட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஆர், உண்டான டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ இதுல இத சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இப்ப கரண்ட் இதுல போனோம்னு வச்சுக்கோங்க, இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம எப்படி போடலாம் பாத்தீங்கன்னா, எப்படி போடலாம் அது நம்ம காமிச்சிருப்போம், அந்த பிளேன் மாதிரி காமிச்சிருப்போம். ஓகே, இதுல நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் நம்ம டிரா பண்றோம். இதை ஒய் ஆக்சிஸ், இதை எக்ஸ் ஆக்சிஸ், இதை I1 I2. இதுல இத சுத்தி நம்ம ஒரு ரவுண்டு எப்படி போடணும்னா, இப்படி போடுறோம். இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1, இதுல F2, இதுல டைரக்ஷன் இப்படி போடுறோம். இது வந்து R. இந்த மாதிரி படத்தை போட்டிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டாபிக் போங்க. அதாவது இதுல என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு கண்டக்டர் எடுத்திருக்கோம், இரண்டு கடத்திகள் எடுக்கும், லாங்கான நீண்ட ஸ்ட்ரெயிட்டான நேரான எடுத்திருக்கோம். அதுல கரண்ட் பாஸ் ஆகுது. ரெண்டுத்தையும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கோம். இதை நான் லைன் தான் எழுதுறேன், பட் இதை லேசா என்ன படத்தை அழிக்க வேண்டியிருக்கும், அதனால பஸ் சொல்லிடுறேன். சரியா? இதுல வந்து ஏர் மீடியத்துல நம்ம வச்சிருக்கோம். இதுல I1 I2 கரண்ட்ங்கிறது ஏ வழியா I1ம் பி வழியா I2ம் போகுது. சேம் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்னா நம்ம இந்த புக்ல போடுற மாதிரி, ஓகே, நான் புக்ல வந்து இதை இசட்னு வச்சிருப்பாங்க, இதை எக்ஸ்னு வச்சிருப்பாங்க. ஓகே, எக்ஸ் ஒய் இசட், சரியா? இப்படி வைங்க, எக்ஸ் ஒய் இசட். ஓகே, ஸோ இசட் டைரக்ஷன்ல போற மாதிரி நம்ம வைக்கிறோம், அலாங் இசட் டைரக்ஷன். இப்போ இதுல கரண்ட் பாஸ் ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும், அந்த B1 இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து அடுத்து படிப்போம். ஏன்னா இதுல ஃபோர்ஸ்லாம் கிரியேட் ஆகும், இது எஃபெக்ட் பண்ணும், இது எஃபெக்ட் பண்ணும், இதெல்லாம் இங்கே நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் லேசான ஒரு டயக்ராம், லேசான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம உள்ள போகலாம், அடிச்சிடும்.
2 கண்டக்டர்ஸ், 2 கடத்திகள். I1 I2 கரண்ட்ஸ் ஏபில பாஸ் ஆகுது. நான் பாசிங் ஏபின்னு போட்டிருக்கேன். ரெண்டுத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் இடைவேளை பார்த்தீங்கன்னா ஆர், ஏர் மீடியம் இருக்கு. இசட் டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் ஆகாம இருக்கு. ஸோ கரண்ட் வந்து அலாங் இசட் டைரக்ஷன் அப்படிங்கிற இந்த லைனையும் எழுதிக்கணும். இசட் அச்சின் வழியாக இசட் அச்சு திசையில் செல்கிறதுன்னு வச்சுக்கோம். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலம் பார்க்க போறோம். எதுல? கரண்ட் I1 ஆல கண்டக்டர் ஏல கரண்ட் I1 பாஸ் ஆகும்போது நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அது B1 அப்படின்னு வச்சுக்கிறோம். B1 which is equal to mu naught I1 அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் 2π மைனஸ் ஐ கேப்னு போடும். ஏன் மைனஸ் ஐ கேப்? இப்போ ஏ கடத்தியில பாயும் I1 மின்னோட்டத்தினால் ஆர் தொலைவில் ஏற்படும் நிகர மின்புலம். அப்படி என்னத்தோம்? இதுல கரண்ட் பாஸ் ஆனா ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதுல்ல, அதே மாதிரி நம்ம இப்ப இந்த கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது ஆறுங்கிற தொலைவுல ஒரு காந்தப்புலம் அந்த நிகர பார்க்கும். சரியா? இதை போடுற B1 கண்டுபிடிச்சிடும். ஏன் மைனஸ் ஐ போட்டுருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குதான் நம்ம தம் ரூலை யூஸ் பண்றோம். வலதுகை பெருவிரல் விதியிலிருந்து காந்தப்புலத்தின் திசை தாளின் தளத்திற்கு செங்குத்தாகவும் உள்நோக்கி செயல்படும். அதனாலதான் அம்புக்குறி தாளுக்கு உள்ளே செல்லும் போது எதிர்குறி ஐ திசையில நம்ம இது போடுறோம். புரியுதா? அலாங் நெகட்டிவ் ஒயிட் டைரக்ஷன் சொல்லிப்பாங்க. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ், இது ஒய், இசட். எக்ஸ்னா பிளஸ் ஐ தெரியும், மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் ஐ கேப்னு தெரியும். அப்ப மைனஸ் ஐனா என்ன? மைனஸ் எக்ஸ் அப்படின்னு தம் ரூல் யூஸ் பண்ணும்போது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா பிளேன் ஆஃப் த பேப்பர். நம்ம பிளேன் மாதிரி போட்டோம்னா இதுல எப்படி பிளேன் மாதிரி போட்டோம்னா அந்த பிளேன் ஆஃப் பேப்பருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் அண்ட் இன்வெர்ஸா இருக்கும். அதாவது பேப்பருக்குள்ள போற மாதிரி இருக்கும். சரியா? அதனாலதான் நெகட்டிவ் ஐ டைரக்ஷன் அப்படின்னு. அதை நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ அதனால மைனஸ் ஐ கேப் போட்டோம். இந்த மைனஸ் ஐ கேப் ஏன் போட்டாங்கன்னா கீழே நீங்க எழுதணும். இந்த மாதிரி நம்ம தம் ரூல் சொல்றோம்ல, தம் ரூல் நெகட்டிவ் ஐ டைரக்ஷன் அப்படிலாம் சொல்லணும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வச்சுட்டு let us consider small elemental length. DL எடுக்கிறோம். இது வந்து small elemental length. DL எடுக்கிறோம். கண்டக்டர் B ல இந்த கண்டக்டர் B ல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் B ல கண்டக்டர் B ல இதுல ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுக்கும் DL அப்படிங்கிறது. கடத்தி B ல DL நீளமுள்ள சிறு கூரை ஒன்றை கருதுக. அந்த சிறு கூறு B1 காந்தப்புலத்தில் உள்ளது. இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது அங்கிருந்து B1 அப்படி காந்தப்புலம் வரும். அந்த காந்தப்புலம் B1க்குள்ள இது இருக்கு. இது வந்து இப்படி போட்டாங்க. B1 காந்தப்புலத்துல இந்த சிறு கூறு இருக்கு. It will be at which the magnetic field B1 ல இருக்கு. அப்போ நம்மளுடைய இது முன்னாடி பார்த்த மாதிரி லாரன்ஸ் ஃபோர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். லாரன்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா விசை இருக்கும் தெரியும். ஸோ டிஎஃப் அப்படிங்கிறத நம்ம இப்போ கூட எழுதணும். அதனாலதான் டிஎஃப் தேவை அப்படின்னா இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I2 அதை தான் போடணும். அண்ட் எந்த லென்த் எலமெண்ட் அதை போடணும். எந்த காந்தப்புலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காந்தப்புலம். ஏன்னா இந்த காந்தப்புலத்துலனால இதுல விசை இருக்கு, அதுதான் பண்ணும். ஸோ இந்த காந்தப்புலம் கரண்ட் இதுலதான். சரியா? B1. இப்போ B1க்கு இப்பதான் நம்ம பார்த்தோம். அதை வேணா எனக்கு சைட்ல எழுதுறேன். நம்ம அழிச்சாச்சு. பட் இங்க எழுதுறேன். மியூ நாட் I1 2πr ஐ கேப் நோட். இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ எப்படி பாத்தீங்கன்னா ஐடிஎல் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். வெளியில எடுத்துறேன். இந்த மைனஸ் இங்க வெளியில போட்டுக்கிறேன். வெளியில போட்டுக்கிறேன். போட்டுட்டு மியூ நாட் I1 by 2πr இதெல்லாம் போட்டுக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட் வந்துருக்கா சார். ஆனா இதுல ஐனுக்கு இந்த ஐயும் இந்த கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும் போது எப்படின்னா கே
கிராஸ் ஐ கேப் அப்படின்னு போடுறோம். கே கிராஸ் ஐ கேப். ஏன் சார் கே கிராஸ் ஐ கேப்னா பொதுவா கே யாருக்கு வரும்னா இசட் டைரக்ஷன் வரும். இசட் டைரக்ஷனுக்கு வரும் சரியா. ஸோ இசட் டைரக்ஷன் வர்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கே கிராஸ் ஐ இது வந்து வெக்டார் ப்ராடக்ட்ல தெரியும். இது வந்து ஜே அப்படின்னு தெரியும். நம்ம படிச்சோம்ல 11th கே கிராஸ் ஐனா ஜே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மித்ததெல்லாம் அப்படியே போட்டுப்பாங்க. மைனஸ் மியூ நாட்டு I1 I2 DL பை 2πr அப்படின்னு போட்டுப்பாங்க. இது வரைக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா. இப்போ திருப்பி இந்த இடத்துல சொல்றேன். இப்போ ஐடியல் இது நமக்கு லாரன்ஸ் விசைன்னு தெரியும். அதுல எந்த லென்த் எலமெண்ட் எந்த கரண்ட் எந்த இதெல்லாம் போடும் V1 ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஏன்னா இதையும் நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். அதை நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். பண்ண மாதிரி இப்படி வரும். ஏன் கே அப்படி பண்ணோம்னா கரண்ட் எந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுது I2ம் சரி I1 சரி பார்த்தீங்கன்னா இசட் டைரக்ஷன் ஏன் நோக்கி அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதினேன். அதனால கே ஏன் போடுறாங்கன்னா இசட் டைரக்ஷன் போட்டிருக்கோம். அப்ப அந்த யூனிட் வெக்டரை மட்டும் தனியா எடுத்துக்கணும். மத்தது ஏன்னா இது நீங்க வெக்டார் ப்ராடக்ட்ல இருக்கும். அதாவது எண் மதிப்பை எடுக்கும்போது இப்படி வெளியில எடுக்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா டிஎல் வெக்டார் போட்டுருப்பாங்க. இதுல டிஎல் வெக்டார் போடக்கூடாது. ஏன்னா இது வெக்டார் ஃபார்மட். இது எண் மதிப்பு மேக்னெட்டிக் மட்டும் தான் எடுத்துரும். B1 அதுக்கு பதிலா எண் மதிப்பை தான் நீங்க போடுறீங்க. அப்படிதான் இங்க இப்போ இது வந்து வெக்டார் போடுறீங்க. ஆனா இங்க வெக்டார் இருக்கு. இது இங்க போடும் போது நீங்க B1 போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எண் மதிப்பு தான் அதை போடுறீங்க. இந்த ஐ கேப் மட்டும் அப்படியே வரும். இதுல இந்த கிராஸ் ப்ராடக்ட் இந்த டிஎல் அதெல்லாம் நம்ம வந்து போட்ட பிறகு கரண்டோட டைரக்ஷன் கே அதனால இது. Therefore the force on the DL of the wire B is directed towards the conductor A அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதை மட்டும் அனலைஸ் பண்ணிப்பாங்க. இதை பார்த்தனால என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து அந்த டிஎல் மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். டிஎஃப் அப்படிங்கிறது இந்த டிஎல் மேல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால இது எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் கண்டக்டர் ஏ பக்கத்துல இருக்கு. ஏ நோக்கி இருக்கு சரியா. அதாவது பி கடத்தில் உள்ள டிஎல் அந்த சிறு கூறு மீது செயல்படும் இந்த திசை எப்படி இருக்குன்னா ஏ கடத்தியை நோக்கி இருக்கு. அப்படின்னா இப்படி இருக்கு. ஏ கடத்தி தான் இங்க இருக்கும். அதை நோக்கிதான் இந்த ஃபோர்ஸ் இருக்கு. So the elemental length DL in the B is attracted towards the conductor A. அதனால DL நீளம் உள்ள இந்த சிறுகுறு கடத்தி ஏவை நோக்கி ஈர்க்கப்படும். இந்த அப்படி நீங்க இதுல கரண்ட் பாஸ் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. இந்த சிறுகுறை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இதோட நோக்கி இருக்கும். அதாவது இது வந்து அட்ராக்ட் பண்ண இங்க நோக்கி போகும். அட்ராக்ட் பண்ணும். Hence the force per unit length of the conductor B due to current in the conductor A நம்ம அடுத்து பார்க்க போறோம். இதோட மீனிங் என்னன்னு பாருங்க. கண்டக்டர் கடத்தி ஏல கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டர் பி நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா பில ஃபோர்ஸ் இருக்கும். இதை பார்க்க போறீங்க. அதாவது தமிழ்ல சொல்றேன். ஏ கடத்தினால் பி கடத்தியின் ஓரளவு நீளத்தில் செயல்படும். ஏ கடத்தில தான் கரண்ட் பாஸ் ஆகுது. அந்த ஏ கடத்தில கரண்ட் பாஸ் ஆனால பி கடத்தியில காந்த விசை இருக்கும். அதெல்லாம் தெரியும். அதுல ஓரளவு நீளம் பார்க்கணும். ஓரளவு நீளம்னா என்ன சார் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த ஃபோர்ஸை பை லென்த்தால டிவைட் பண்றதுதான் ஓரளவு நீளம். உங்களுக்கு தெரியுங்களா. ஓரளவு நீளம் பெர் யூனிட் லென்த் தான். எஃப் நம்ம அங்க கண்டுபிடிச்சோம். அதுல பாருங்க டிஎஃப்னாலும் எஃப்னாலும் ஒண்ணுதான். டிஎஃப்னா அது ஸ்மால் எலமெண்ட். எஃப்னா டோட்டல்னு அர்த்தம். மற்றபடி ஃபார்முலா மாறாது. மியூ நாட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. மியூ நாட்டு I1 I2 போட்டுக்கோங்க. அந்த இடத்துல டிஎல்னு வரும். ஆனா அந்த டிஎல் இப்போ போடணும். ஏன்னா நீங்க மொத்த இதுக்கு பாக்குறீங்க. மொத்த இது பார்க்கணும் எல் போடணும். ஆனா பெர் லென்த் போட்டனால இந்த இடத்துல எல் போடணும். அந்த எல்லை இங்கே கொண்டு வந்துடும். அவ்வளவுதான் மீனிங். இதோட மீனிங் 2πr. மற்றதெல்லாம் அப்படியே போடணும். ஜே கேப் போடும். சரியா. இப்ப புரியுதா. நம்ம டிஎஃப் கண்டுபிடிச்சா இங்க டிஎல் போடலாம். டிஎஃப்னா அந்த ஸ்மால் எலமெண்ட்ல இருந்து சிறு ஊர்ல பாக்குறது. இங்க டோட்டல் கண்டக்டர்ல என்ன ஃபோர்ஸ். ஏன்னா சிறு ஊரை பார்த்துட்டு டோட்டல் கண்டக்டர் போட்டலாம். மொத்த கடத்தி போடலாம். மொத்த கடத்திக்கணும்னா நான் எல்லும் போடுறேன்.
ஆனா நான் ஃபோர்ஸ் பர் யூனிட்ல இருந்து போட்டனால அந்த எல் இங்க வந்தனால மீதி இங்க எல் போடக்கூடாது. அதனால அந்த ஃபார்ம். இப்ப இதெல்லாம் என்னது? ஏல கரண்ட் பாஸ் ஆகும்போது பில நடக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி ஒன் பாத்தீங்க, பி ஒன் வச்சு ஃபோர்ஸ பாத்தீங்க. இதே மாதிரி நம்ம ரிவர்ஸ்ல இங்க பார்க்கலாம். பில அதாவது கண்டக்டர் பில I2 கரண்ட் பாஸ் ஆகுது. இது வந்து I2 கரண்ட் இந்த பில பாஸ் ஆகுது. அப்ப இதுலயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் B2 அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணும்? இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல வழக்கம் போல நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ அதை B2 சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? மியூ நாட் பை 2 πr எல்லாம் போட்டோம்னா கரண்ட் I2 கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ I2 போடுங்க. அங்க I1 போட்டீங்க, இங்க I2 போடணும். இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் ஐ கேப், சரியா? பிளஸ், ஏன்னா தம் ரூல யூஸ் பண்ணுவோம். ஸோ தம் ரூல யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல the direction of magnetic is perpendicular to the plane of the paper and outwards. பிளேன் ஆஃப் த பேப்பர்ல இது வந்து பாத்தீங்கன்னா வெளிநோக்கிய திசையில இருக்கும். அதுல இருந்து பார்க்கும்போது அது உள்நோக்கிய திசையில் இருக்கும். அதனால மைனஸ் ஐ கேப் பிளஸ் ஐ கேப் போடும். சரியா? நல்லா பார்த்தோம்னா இது அலாங் பாசிட்டிவ் ஐ டைரக்ஷன். போன இல்ல பி ஒன் பாத்தீங்கன்னா அலாங் நெகட்டிவ் ஐ டைரக்ஷன். அதாவது எதிர்குறி ஐ திசையில், இது நேர்குறி ஐ திசையில். சரியா? ஓகே. இப்ப இத பி2 பாத்தீங்க. பி2 பார்த்த பிறகு என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஃபோர்ஸ் பார்ப்பீங்க. ஓகேவா? சோ அதையும் நம்ம எழுதலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் acting on, இங்கிலீஷ்ல எழுதினாலும் தமிழையும் சேர்த்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத முடியாது, டைம் எடுக்கும். ஆனா புரியும் உங்களுக்கு. சரியா? இது என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி எலிமெண்ட் டிஎல் ஆஃப் த கண்டக்டர் ஏ. அதாவது இங்க கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு, இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, இதுல நீங்க இப்ப எலமெண்ட் எடுக்க போறீங்க. டிஎல்ங்கிறது எலமெண்ட் எடுக்க போறீங்க. ஏன்னா இதுல ஃபோர்ஸ் இருக்கும், உண்டாக்கும்ல. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுல ஒரு ஃபோர்ஸ் உண்டாக்கும்ல, அதுதான் பார்க்கணும். அதனால மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா கடத்தி ஏயில் உள்ள ஒரு சிறு நீள புற எடுக்கிறீங்க, டிஎல் அப்படின்னு எடுக்கிறீங்க. அதன் மீது விசை செயல்படும். அந்த விசையை நீங்க பார்க்குறீங்க. அதுதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்ப அதுக்கு நம்ம வழக்கம்போல டிஎஃப் போடுவோம். அங்க பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I1, அதுல உள்ள லென்த் எலமெண்ட் டிஎல் வெக்டார். எதனால இந்த ஃபோர்ஸ் வருதுன்னா இந்த பி2னால. இது கண்டக்டர் பி, இது இந்த பி2னால. சரியா? பி2னால. அவ்வளவுதான். வழக்கம்போல பி2க்கு இது தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணுவோமா? நீங்க போன இதுல பார்த்தோம்னா அதே தான். நமக்கு கரண்டோட டைரக்ஷன் கே அதெல்லாம் போடுறீங்க. ஸோ பாருங்க I1, வேற என்ன போடணும்? டிஎல் போடுங்க. அப்புறம் அது உள்ள மியூ நாட் I2 போடுவீங்க. கேல 2πr போடுவீங்க. இது போக கே கிராஸ் ஐ கேப் போடலாமா? ஐ கேப் இங்க வந்துடும். கே கிராஸ் கே கேப் அப்படிங்கிறது இங்க வந்துடும். சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரே இதாக எழுதுறேன். நம்ம போன தடவை கண்டுபிடிச்சதுல மைனஸ் வருது, பிளஸ் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். கே கிராஸ் ஐனா ஜே அப்படின்னு போடுவோம். அதுதான் போன இதுல நீங்க பி1 வச்சு பண்ணும்போது மைனஸ் போட்டீங்க, இங்க பிளஸ் வந்துச்சு. அப்போ ரெண்டுமே ஈக்குவல், ஆனா ஆப்போசிட் தெரிஞ்சது. அவ்வளவுதான். அப்போ therefore the force on the DL of the conductor A is directed towards the conductor B. அப்ப இங்க பிளஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இங்க இங்க அட்ராக்ட் ஆகுது. சோ இதுல இது வந்து அட்ராக்ட் ஆகுது B நோக்கி. The length DL is attract towards the conductor B. சரியா? A கடத்தியில் உள்ள DL நீள சிறு கூறு, அதோட விசையின் திசை பார்த்தீங்கன்னா B கடத்தியை நோக்கி இருக்கு. எனவே DL நீளமுள்ள சிறு கூறு D கடத்தியை நோக்கி ஈர்க்கப்படும், இங்க நோக்கி ஈர்க்கப்படும் படுகிறது. சோ அதனால நம்ம இதுக்கப்புறம் ஒரு சின்ன படம் போடுவோம். இது இவ்வளவு தூரம் சொல்லிட்டு தான் அடுத்த படத்தை போடணும். மொத்தமா ஃபர்ஸ்டே படத்தை போட்டுறக்கூடாது. இன்னொரு படத்தை இப்பதான் இங்க ஏதாவது சொல்லிட்டு தான் போகணும். சரியா? ரெண்டு கண்டக்டர், இது ஏ, இது பி. இதுல I1, இது வந்து I2. வேற என்ன பாத்தீங்கன்னா இது ரெண்டு டிஸ்டன்ஸ் ஆர்.
எக்ஸ் ஒய் இசட். இப்போ இங்க கரண்ட் பாஸ் ஆனா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதுதான் பி ஒன். ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் இங்க பக்கம் எஃப். இங்க கரண்ட் பானா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதுதான் பி. டுவர்ட்ஸ் ஹியர். சரியா? டுவர்ட்ஸ் இத நோக்கி. இந்த இடத்துல லென்த் எலமெண்ட். அந்த சின்னதுல டிஎல் நம்ம பார்ப்போம். டிஎல் பார்த்தா டிஎஃப் பார்ப்போம். சரியா? ரைட். இப்போ இதுல நம்ம என்ன சொல்ல போறோம்னா the force acting per unit length of the conductor A due to the current in the conductor B அப்படிங்கறத சொல்ல போறோம். ஏன்னா நம்ம போனதுல F பை L கண்டுபிடிச்சோம். அதே force acting per unit length of the conductor A இந்த A ல due to current in the conductor B. போனதுல என்ன ரிவர்ஸ் பண்றோம். இதுல force per length due to current இங்க இங்க F பை L பார்ப்போம். ஏன்னா DF தான் நீங்க கண்டுபிடிச்சீங்க. நான் சொன்னோம்ல F டிஎல் எடுத்து வெறும் எல்ல பண்ணும். அந்த எல்ல நான் இங்க கீழே போட்டோம்னா மீதி உள்ள ஃபார்முலா அப்படி மியூ நாட் I1 I2 பை பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஜே கேப் அடுத்து. Thus the force between two. அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சீங்க. கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இதுல கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் போகுது, இதுல கரண்ட் இந்த டைரக்ஷன் போகுது. ரெண்டுமே சேம் டைரக்ஷன் தான், அட்ராக்ஷனா இருக்கு, ஈர்க்குது. இரு இணையான கடத்தின் வழியே ஒரே திசையில் மின்னோட்டம் பாயும் போது அவற்றுக்கிடையே ஈர்ப்பு விசை தோன்றும். சரியா? அப்ப எதிரான திசையில் தோணும்னா விலக்கு விசை தோன்றும். The force between two parallel carrying conductor is repulsive if they carry current opposite direction. ஒரு இல இப்படியும் ஒரு இல இப்படின்னா ரிப்பல்சிவா இருக்கும் அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். இப்ப இதுக்கப்புறம் ஆம்பியரோடைய டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கலாம். ஆம்பியர் வரையுது இதே இதுல கொடுத்துருப்பாங்க. பட் ஆம்பியர் டெஃபினேஷன் ஆம்பியர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க். நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அது. ஸோ அதை நம்ம இங்க எழுதுறேன். டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பியர். சரியா? ஆம்பியர் வரையறை. வெற்றிடத்துல 1 மீட்டர் இடைவெளியில இது வெற்றிடம். இதுல வெற்றிடம் 1 மீட்டர் இடைவெளி முடிவிலா நீளம் கொண்ட இன்ஃபைனைட் நீளம் கொண்ட இரு இணை கிடத்துக்குள்ள வச்சிருக்கீங்க. ஒவ்வொன்றின் வழியாக மின்சாரம் அதாவது மின்னோட்டம் பாய்கிறது. ஏதோ ஒன்று I1 I2 ஏதோ ஒன்று கரண்ட் பாஸ் ஆகுது. அப்படிங்கும் போது ஒவ்வொரு கடத்தியும் ஓரளவுக்கு நீளத்திற்கு இந்த விசை எவ்வளவு விசைனா 2 × 10⁻⁷ நியூட்டன் விசையை உணரும். அப்படி உணர்ந்தா ஒவ்வொரு கடத்தியாகவும் வழியாகவும் பாய் மின்னோட்டத்தில் 1 ஆம்பியர். சரியா? இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அப்பதான் 1 ஆம்பியர் கரண்ட் அப்படி. இந்த விசையை உணர்ந்தா. சரியா? இதுதான் தமிழ்ல. நான் ஏன்னா இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன், தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெற்றிடம் எடுக்கிறீங்க, 1 மீட்டர் இடைவெளியில் எடுக்கிறீங்க, பிரிச்சு 2 கண்டக்டரை அதாவது முடிவிலா நீளம் கொண்ட இரு இணையான கடத்திகள் எடுக்கிறீங்க. ஒவ்வொன்று வழியாக மின்னோட்டம் பாயுது. சரி, ஏதோ ஒரு மின்னோட்டம். ஆனா ஏதோ ஒரு மின்னோட்டம் தான் பின்னாடி 1 ஆம்பியர் சொல்றோம். அதுதான் ஏதோ ஒரு மின்னோட்டம், ஒரு மின்னோட்டம் பாயுது. அப்போ ஒவ்வொரு கடத்தியும் பாத்தீங்கன்னா ஓரளவு நீளத்திற்கு, ஏன்னா முடிவிலா நீளம் அதுல ஓரளவு நீளத்துனா F/L பார்ப்போம். அதே மாதிரி அந்த ஓரல் நிலத்திற்கு எவ்வளவு ஃபோர்ஸ் 2 × 10⁻⁷ நியூட்டன் விசைய இந்த கடத்திகள் உணர்ந்தால் ஓரல் நீளத்திற்கு ஃபுல்லுக்கு இல்ல ஓரல் நீளத்திற்கு பெர் யூனிட் வால்யூம் உணர்ந்தால் ஒவ்வொரு கடத்தியின் வழியாக எவ்வளவு மின்சாரம் இருக்குன்னா 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் அப்படிங்கிறதான் அர்த்தம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன். சரியா?
1 ஆம்பியர் எப்படி டெஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, define as that constant current which when passed through each of the two infinitely long parallel. இதை நான் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தமிழை ஏற்கனவே சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும். நான் திருப்பி நான் சொல்றேன். Straight conductors kept side by side parallelly at a distance of 1 meter apart in air. இது வந்து 2 மார்க், இது ஒரு தூரம் எழுதணும். ஆனா ஈஸி தான். causes each conductor experience பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, experience a force of force of 2 into 10 power minus 7 Newton per meter length of conductor அப்படின்னு போட்டுப்பாங்க. சரியா? கண்டக்டர் இது வந்து தெரியல, பட் எழுதணும், ஃபுல்லா எழுதணும். இதோட மீனிங் என்ன? ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் பாஸ் ஆகும் ஒரு ரெண்டு இன்ஃபினைட், 2 இன்ஃபினைட் லாங் பேரல் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் வழியா. ரெண்டுமே பாத்தீங்கன்னா சைட் பை சைடு பேரலா வச்சிருக்காங்க. ரெண்டுமே 1 மீட்டர் டிஸ்டன்ஸ், அதனால போட்டிருக்காங்க 1 மீட்டர் அப்பார்ட் அப்படிங்கிறத. ஏர்ல இருக்கலாம், வேக்கலாம், வெற்றிடம் இருக்கலாம், காற்று இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கண்டக்டரும் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் 2 into 10 power minus 7 நியூட்டன் per மீட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா, ஏன்னா பெர் மீட்டர் லென்த் போட்டிருக்கேன். அதாவது ஃபுல் இதுக்கு இல்ல, பெர் மீட்டர் லென்த்துக்கு. யூனிட் நம்ம பண்ணோம்ல, யூனிட் பெர் யூனிட் லென்த் சொல்லுவோம். தமிழ் ஒரு நீளம் அதே மாதிரி தான். பெர் யூனிட் லென்த்துக்கு இவ்வளவு விசை, அதாவது ஆக்சுவலி நியூட்டன் பெர் மீட்டர் லென்த் நான் அப்படி கொடுப்பேன். நியூட்டன் தான் இது வரைக்கும் தான், இது வரைக்கும். பட் பெர் மீட்டர் பை லென்த் போடணும், அதுதான் சரியா. லென்த் போட்டனால எம்மும் போட முடியும். சோ அப்படி இந்த விசையை உணரும் தான், அதுக்கு பிறகுதான் அந்த கான்ஸ்டன்ட் கரண்ட்டுக்கு தான் 1 ஆம்பியர். சரியா? 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த டாபிக் ஒரு 5 மார்க் முடிஞ்சது. அதுலயே ஒரு 2 மார்க் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆக்சுவலி இன்னும் 2-3 கொஸ்டின் இருக்கும். கால்வாமீட்டர், அம்மீட்டரை மாத்துறது, வோல்ட் மீட்டரை மாத்துறது, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல அதெல்லாம் பார்க்கலாம். மூவிங் ஆல் கால்வாமீட்டர், மூவிங் ஆல் கால்வாமீட்டரோட அந்த கால்வாமீட்டர் கன்வெர்ட் பண்றது மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டார்க் ஆனிய கரண்ட் லூப். இதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இதை ஒரு லைன் சொல்லிப்பாங்க, சொல்லிட்டு அடுத்த அந்த டாபிக் எழுதுறேன். The force on current carrying wire in a magnetic field is response for motor operation. மோட்டார் ஆப்ரேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டார்க். அடுத்தது டார்க் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்த புலத்தில் உள்ள
மின்னோட்டம் பாயும் கடத்தி மீது செயல்படும் விசை விசைப்பொறி, அதாவது மோட்டார் விசைப்பொறி. விசைப்பொறி ஒன்றின் செயல்பாட்டுக்கு அடுத்த அப்ப என்ன? காந்தப்புலம் இங்க இருக்கு. இதோ ஒரு கண்டக்டர் வைக்கிறீங்க. இதுல கரண்ட் பாஸ் ஆகும், மின்னோட்டம் பாயுது. இந்த கடத்தி மீது இந்த மேக்னெட்டிக்னால விசை செயல்படும். இதனால இதை வச்சுதான் விசைப்பொறி மோட்டார் ஆபரேஷன் நடக்குது. அதோட அடிப்படையை சொல்றாங்க. ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் ஒயர். இது ஒயர், சரியா? நம்ம கண்டக்டர் சொல்றோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. இந்த இன்ட்டு போட்டுக்கலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்தப்புலம். அதுதான் மோட்டார் ஆபரேஷனுக்கு ஒரு பேசிக்கா இருக்கும். இதுதான் டார்க் ஆனே கரண்ட் லூப் போட்டுப்பாங்க. இன் பிளேஸ்டு இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கறது அடுத்து இந்த ஒரு லைனை சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாங்க. லூப் இன் ஏ எம்எஃப் அப்படின்னு போட்டுருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்தம். தமிழ்ல பாத்தீங்கன்னா காந்த புலத்தில் உள்ள மின்னோட்ட சுற்றி மீது செயல்படும் திருப்பு விசை. காந்த புலம் இருக்கு, சுற்றி மீது செயல்படும் திருப்பு விசை. டார்க்னா திருப்பு விசை. மின்னோட்ட சுற்றுனா நம்ம அந்த கரண்ட் லூப், அதுதான் மின்னோட்ட சுற்றுமாங்க. வெறும் கரண்ட் ஒயர் லூப் நம்ம பார்ப்போம் என்ன. ஸோ இதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு படம் கொடுப்பாங்க. இது வந்து என் மேக்னெட்டிக் போட கரண்ட் எடுத்துருப்பாங்க. நார்த் போல் சவுத் போல் போடுவோம்னா அதே தான். இது சவுத் போல். ஓகே, இதுக்கு நடுவுல தான் நமக்கு வந்து வைக்க போறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாவே நான் ட்ரா பண்ணிடுறேன். நார்த் போல் சவுத் போல். ஏன்னா நடுவில் அந்த படத்தை பெருசா காமிக்கணும். நார்த் போல், சார் கேக்குதா சார்? கேக்கு சார். கண்டினியூ. சரி சார், டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லூப்பை நம்ம எடுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஏ பி. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் இப்போ டைம் வந்து முடிய போகுது. இந்த கொஸ்டின் அடுத்த கிளாஸ் தான் நடத்தணும். எனக்கு படம் எடுக்கும். இருந்தாலும் அதை லேசாக சொல்றேன்னா ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது, சரியா? இதுல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் நம்ம அடுத்து சொல்ல போறோம். எஃப்ஆர்எஸ், எஃப்பிக்யூ, சரியா? பிக்யூனா எங்க இருக்குன்னா இது கியூ, இது ஆர், இது பி, இது எஸ். கரண்ட் டைரக்ஷன் ஐ இங்க போட்டிருப்பேன், இங்க நான் இப்படி போட்டிருப்பேன். இந்த இடத்துல ஸ்மால் பி அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஃபோர்ஸ் எஃப்எஸ்பி. இந்த இடத்துல டவுன்வர்ட்ல
கியூஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா பாருங்க. டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். டைரக்ஷன் இதை டவுன்லோடா போடணும், இதை அப்லோடா போடணும், இதை இங்க டவுன்லோட் பண்ணணும், அதை அப்லோடா போடணும். அது எஃப்எஸ்பி இது வந்து எல்லாம் போடுறாங்க. எஃப்பி கியூஆர்எஸ். அப்புறம் இந்த இடத்துல ஏ முனை ஏபிலாம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். இதுக்கப்புறம் யூனிட் வெக்டர் இதுல டாட் ப்ராடக்ட் போட்டு டாட் போட்டு இதுல என்ன பண்ணுங்கன்னா என் கேப் அப்படின்னு எழுதிக்கும். இதுல தீட்டா நமக்கு சின்ன ஏன்னா ஒரு வழி இல்லை, நமக்கு இதோட பெருசா போடவும் முடியாது படத்தை. இதுல மேக்னெட்டிக் இது பி மேக்னெட்டிக் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதுக்கு தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிப்பாங்க. சரி, இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, பட் நீங்க பேப்பர்ல நம்ம நல்லா அழகா கொஞ்சம் ஸ்கேல் ஆட்டு நல்லா பெரிய படமா போட்டு நீங்க எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த இதோட என்ன பெருசா போகும். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத மீனிங்க பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல. நம்ம வந்து இதுல ரெக்டாங்குலர் லூப் பிக்யூஆர்எஸ் கொடுப்பாங்க. பிக்யூஆர்எஸ் ரெக்டாங்குலர் லூப் எடுத்துப்பாங்க. அதுல கரண்ட் பாஸ் ஆயிருக்கும். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும். சீரான காந்தப்புலத்துல இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துப்போம். சரிங்களா? பி வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் செவ்வக சுருள் ஏபிசி எடுத்துப்பாங்க. நான் ஏபில என்ன சொன்னா ஏபில எழுதுனா அது என்னன்னா சுருளுடைய நீளம் மற்றும் அகலம். சரிங்களா? நீளம் அகலம் லென்த் பிரத்த தான் அப்படி சொல்லிப்பாங்க. யூனிட் வெக்டர் என் அப்படிங்கிறது நார்மல் டு த பிளேன் ஆஃப் த லூப் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட தீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணும். சுருளின் தளத்திற்கு செங்குத்தாக இந்த தளம் இருக்கு, அது செங்குத்தாக வரையப்பட்ட ஓரல் வெக்டர் என் வெக்டர் காந்தபுலத்துக்கு தீட்டா கோணத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னா இதுல ஃபோர்ஸ் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கரண்ட் கேரிங் ஆர்ம் பிக்யூவை பார்ப்பாங்க. எஃப்பிக்யூ, அதனால எஃப்பிக்யூ பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்யூ அப்படின்னு பார்ப்போம். அடுத்து ஆர்எஸ் அப்படிங்கிறது ஒன்று நம்ம பார்ப்போம். சரியா? அப்புறம் எஸ்பி அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்புறம் கியூஆர் சொல்லிட்டோம். பிக்யூ போட்டோம். இப்போ கியூஆர் கியூஆர் அதையும் சொல்லுவோம். இந்த மாதிரி 4 ஃபோர்ஸை பார்ப்போம். அதுல சில இது கேன்சல் ஆகும், சில இது நம்ம ஆட் ஆகும். ஸோ அதெல்லாம் டோட்டல் டார்க்கு. சரியா? அது அடுத்த கிளாஸ்ல படம் மட்டும் போடல, ஏன்னா படம் இந்த தடவை போட்டாச்சு, அதையும் திரும்பி நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கிளாஸ்ல இந்த டார்க்குல ஏற்படக்கூடிய இந்த இதெல்லாம் என்னன்னா படம் கூட போடுறேன். அடுத்த கிளாஸ் நீங்க அதை போட்டுட்டு அழிச்சிட்டு திருப்பியும் இந்த ஃபோர்ஸ் மட்டும் அடுத்த கிளாஸ் சொல்றேன். இன்னைக்கு இது வரைக்கும் போதும். இன்னும் 2 3 டாபிக் இந்த யூனிட்ல இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் முடிஞ்சது. ஆனா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுலயும் ஃபோர்த் யூனிட்ல நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாத அளவுக்கு கொஸ்டின் இருக்கும். நம்மளுடைய வெப்சைட்லயும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்கு இருக்கு. 11th 12th பிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. 10th 9th தேவைன்னா கூட நீங்க பாத்துக்கலாம். தம்பிக்கோ தங்கச்சிக்கோ தேவைப்பட்டா கூட அதை பாத்துக்கலாம். நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இந்த கிளாஸை நிறைவு செய்த இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்னன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரல் கேரிங் கண்டக்டர். நீண்ட இணையான மின்னோட்ட பாயும் இரு கடத்திகளுக்கு ஏற்படும் விசை அப்படிங்கிற பார்த்தோம். B1 B2 பார்த்தோம். ரெண்டுமே ஈக்குவல் வந்து ஆப்போசிட் அட்ராக்டிவா இருந்துச்சு. டைரக்டா ஒரே டைரக்ஷன் கரண்ட் பாஸ் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷன் கரண்ட் பாஸ் ஆனா ரிப்பல் ஆகும். சரியா? ஓகே, இந்த கிளாஸ் தான் நேசல. மீது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.